வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 28. முன்னேற்ற பாதையில். சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. முன்னேற்ற பாதையில் நண்பர் சிலரது கருத்துகளுக்கு இசைய இன்றைய கதை கட்டுரை வடிவில் உங்களுக்காக. ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே நடத்தும் வணிகத்தில் நிர்வாகத்தில் பிரச்சனையோ அல்லது சிக்கலோ ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் நடுத்தர அல்லது பெரிய நிறுவனங்களின் வெற்றி அவற்றின் முதலாளிகளுடன் தொழிலாளிகள் கைகோர்த்து கொண்டு செயலாற்றுவதில் தான் உள்ளது. ஒரு நிறுவன பொறுப்பாளர் முரடாக இருந்தால் அந்நிறுவனம் வெற்றி பாதையில் செல்ல இயலாது. செடிகள் நிறைந்த இடங்களில் எவரும் விரும்பாத நம்மீது பட்டாலே அருவருக்க தோன்றும் கம்பளி பூச்சிகள் சகஜமாக வாசம் செய்து கொண்டிருக்கும். கரடு முரடாக நடந்து கொள்ளும் நிர்வாக பொறுப்பாளர் இந்த கம்பளி பூச்சியை போன்றவர். எவரும் இவருக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார். மாறாக அவரது தலையை கண்டாலே திட்டி தீர்ப்பார். கம்பளி பூச்சிகள் ஒரு நிலைக்கு பின்னர் கூட்டில் அடங்கி பின்பு அழகிய மென்மையான வண்ணத்து பூச்சியாக வெளிவருகையில் அதனை அனைவரும் நேசிப்பார்கள். இறகை தொட்டால் கையில் ஒட்டிக்கொள்ளும் அதன் வண்ணம். அவ்வளவு லேசான சிறகால் சற்று தடிமனான தன் உடலை சுமந்து ஒய்யாரமாக பறப்பது போல் ஒரு நிறுவன பொறுப்பாளர் மென்மையாக நடந்து கொண்டு அந்நிறுவனத்தை சுமக்கலாம். அது அவருக்கு பாரமாக இராது. அதே நேரத்தில் தொழிலாளர்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை. பெரிய நிறுவனங்களில் தொழிலாளர் எண்ணிக்கை அதிக அளவிலே இருக்கும். தொழிலாளர் தர்மப்படி அங்கு கட்டாயம் ஒரு தொழிற்சங்கமாக செயல்படும். எனவே அவர்களுடன் இணைந்து தான் செயல்பட வேண்டி வரும். அதே சமயத்தில் தமது நுண் அறிவையும் சமயோத புத்தியையும் பயன்படுத்தி குச்சியும் உடையக்கூடாது, அதே சமயம் பாம்பும் சாக வேண்டும் என்பது போல நடந்து கொள்வது பிரச்சனைகளை தவிர்க்க பேருதவியாக இருக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் தொழிலாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க காலை மாலை 2 வேளைகளில் தேநீர் சப்ளை செய்யப்பட்டு வந்தது. சில நாட்கள் கழிந்தது. தேநீருடன் பிஸ்கட்டும் சப்ளை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆலோசனைக்கு பிறகு தேநீருடன் பிஸ்கட்டும் சப்ளை செய்யப்பட்டது. சில மாத இடைவெளியில் தேநீர் ஒரு உயர்தர ஓட்டலிலிருந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. மீண்டும் உயர்மட்ட அளவிலே கூட்டப்பட்டது. கலந்துரையாடப்பட்டது. இப்படியே சென்றால் தொழிற்சங்கத்தை திருப்திப்படுத்தவே இயலாது. நிறுவனத்திற்கு இத்தகைய செலவுகள் கூடிக்கொண்டே போகும் என்ற உணரப்பட்டதால் இனி தேநீர் செலவுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்களிடமே அளித்து விடுவது, அதற்கு அவர்கள் தங்கள் விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளட்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அதன்படியே செயல்படுத்தப்பட்டது. பிரச்சனை அத்துடன் சுமூகமாக முடிவு பெற்றது. எனவே ஒரு அளவான சுதந்திரம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அடுத்து, ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கியமாக தேவைப்படுவது நிறுவன தலைவரின் நேரடி கண்காணிப்பு. இதனால் முதலாளி தொழிலாளி இடையே ஆரோக்கியமான நல் உறவு தழைக்கும். ஒவ்வொரு தொழிலாளியும் அறியப்படும் வாய்ப்பு கிட்டும். இதை விடுத்து மற்றொருவர், அதாவது நிறுவன மேலாளர், கண்காணிப்பாளர் போன்றோர் மூலமாக தொடர்பு கொண்டால் அந்நிறுவன தலைவர் சொல்வது ஒன்றாகவும் அது தொழிலாளர்களை சென்று அடைவது வேறொன்றாகவும் இருக்கும். அதனால் நிறுவன தலைமைக்கும் தொழிலாளருக்கும் இடையே இடைவெளிதான் அதிகரிக்கும். இதுபோன்ற தவறுதலான புரிந்து கொள்ளலால் நிறுவனம் வேலை நிறுத்தம், கதவடைப்பு போன்றவர்களால் பாதிக்கப்படும். இதை நேரடி தொடர்பு மூலமாக தவிர்க்கலாம் அல்லவா? தொழிலாளர்களின் பெயர்களை தெரிந்து கொண்டு பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் அழைத்தால் நெருக்கம் அதிகரிக்கும். தலைமை தன்னை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது என்ற எண்ணமே அவர்களை உண்மையாக பாடுபட செய்யும். அவர்களின் பெருமையை 4 பேருக்கு முன்னால் சொல்ல வேண்டும். அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் அல்லது பிற விஷயங்களை கனிவுடன் விசாரிக்கலாம். ஒரு தொழிலாளி தொடர்ந்து பணிக்கு வராவிடில் என்ன பிரச்சனை என்பதை நெகிழ்ச்சியுடன் விசாரிக்கலாம். இதனால் எல்லாம் பலன் அல்லது லாபம் நிறுவனத்திற்கும் அதன் தலைமைக்குமே என்று உணர்தல் நன்று. ஆக இது போன்ற பல விஷயங்களில் நமது நேரடி கவனம் செலுத்தப்பட்டால், அத்துடன் துணிச்சல், தன்னம்பிக்கை, தளராமை, கடும் உழைப்பு போன்றவையும் சேர்ந்து கொண்டால் வணிகத்தில் மீண்டும் முதலிடத்தை எந்த சக்தியாலும் பிடித்து தடுக்க இயலாது. இதனை சாதித்து காட்டுவோம், முன்னேறுவோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.